Good morning, students. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் யூனிட் 5ல் டார்ஷன் அண்ட் சர்க்குலர் ஷாஃப்ட்ஸ் ஆரம்பித்தோம். அதில் தியரி பார்ட்லாம் சொன்னோம். ஷாஃப்ட் எங்கே ஒர்க் யூஸ் ஆகுது, வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஷாஃப்ட், அப்புறம் ஷாஃப்டில் வாட் ஆர் த டைப்ஸ், ஹாலோ ஷாஃப்ட், சாலிட் ஷாஃப்ட், இதெல்லாம் சொன்னோம். இப்போ வந்து வி வில் மூவ் டு த ப்ராப்ளம்ஸ். கணக்கை சால்வ் பண்ணுவோம். கணக்கு போடுறேன். உங்களுக்கு கால்குலேஷன் டவுட்டுன்னு தான் சொல்லுங்கள். ஐ புட் கால்குலேட்டரை வீடியோவில் அனுப்புகிறேன். இல்லை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். யூனிட் 5ல் ஃபஸ்ட்டு கணக்கு ஷாஃப்டில் டிட்டர்மைன் த பவர் டிரான்ஸ்மிட்டட் பை த ஷாஃப்ட் ரொட்டேட்டிங் அட் 120 RPM. பவர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. யூ ஹவ் டு ஃபைண்ட். முதல்ல ஒரு லைன் படித்த உடனே நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை எழுதிக்கோங்க. ஃபைண்ட் பவர் ரொட்டேட்டிங் அட் 120 RPM. ஆர்பிஎம்லாம் ரெவல்யூஷன் பர் மினிட். அவ்வளோ வேகத்தில் சுற்றுது. 120 ரெவல்யூஷன் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 120 ரெவல்யூஷன், 120 சுற்று சுற்றுது. அதை நம்ம ஸ்மால் என்னு எடுத்துக்கணும். ஏன்னா எப்பயுமே நம்ம கேபிட்டல் எண் வந்து ரிஜிடிட்டி மாடலஸ்க்கு வச்சுருக்கோம். அதனால் இது ஸ்மால் என்னு எடுத்துக்கோங்க. வித் அன் ஆவரேஜ் டார்க்கை கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கோங்க. 3 × 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு பவர் கண்டுபிடிக்கணும். பவருக்கு ஃபார்முலா என்ன? பக்கத்தில் இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. P = 2π/NT/60. எல்லா இடத்துலையுமே நான் எண் வந்து ஸ்மால் எண்ணை யூஸ் பண்ணிக்க சொல்கிறேன். ஏன்னா கேபிட்டல் எண் நம்ம ரிஜிடிட்டி மாடலுக்கு யூஸ் பண்ணிட்டோம். P = 2π/NT, இங்கே ஸ்மால் என் /60. இதில் கொடுத்துருக்கிற வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம எழுதும் போதே நமக்கு தேவையான யூனிட்டில் மாற்றி வச்சுக்கணும். ஆர்பிஎம் தான் வேணும், அப்படியே விட்டுடலாம். டார்க் வந்து பவர் ஃபார்முலாவில் போடு, நியூட்டன் மீட்டர்னு போடணும். ஏன்? பவர் வந்து எப்பவுமே நம்ம வாட் இல்லை கிலோ வாட்டில் சொல்லுவோம். இப்போ வாட்டுக்கு என்ன எக்ஸ்பென்ஷனு? இதுலேருந்து வாட் வந்தது. வாட் இஸ் எ டிரைவ்டு யூனிட். இப்போ நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் தான் என்னது வாட். 1 நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 வாட். நமக்கு நியூட்டன் மீட்டர் பர் செகண்டில் ஆன்சர் வந்தால் தான் நம்ம வாட்டுன்னு எழுத முடியும். அதனால் இங்கே மீட்டரில் போட்டால் தான் அது நியூட்டன் மீட்டர் பர் செகண்டில் வரும். அதனால இதை நம்ம மீட்டருக்கு மாற்றிக்கணும். இப்போ மீட்டராக மாற்றினா என்ன பண்ணணும்? 1000ஆல் டிவைட் பண்ணணும். 1000ஆல் டிவைட் பண்ணால் 3 0 குறைஞ்சிரும். இப்போ 10⁻³ நியூட்டன் மீட்டர். பவர் இஸ் ஈக்குவல் டு 2π/NT/60. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் டைரக்ட்லி வில் கெட் வாட். கிலோவாட்டை மாற்றினா என்ன பண்ணணும்? திருப்பி ஒரு 1000ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே 1 2 3 தள்ளி புள்ளி வச்சா போதும். இப்போ 37.6 கிலோவாட்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான். சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். தி நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை சாலிட் ஷாஃப்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்குறாங்க? டார்க்கை கண்டுபிடின்றாங்க. இப்போ யூ ஹேவ் டு ஃபைண்ட் டார்க். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாலிட் ஷாஃப்ட்னா எவ்வளோ டார்க்கை கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஹாலோ ஷாஃப்ட்னா எவ்வளோ டார்க்கை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சாலிட் ஷாஃப்ட்னா அதோட வேல்யூ, டார்க்கோட வேல்யூ என்ன, ஹாலோ ஷாஃப்ட்னா டார்க்கோட வேல்யூ என்ன. சாலிட் ஷாஃப்ட்டுக்கு வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? 0.4 மீட்டர் டயமீட்டர். 0.4 மீட்டர் டயமீட்டர். அப்போ D = 0.4 மீட்டர்ஸ். நம்ம இங்கே மீட்டரை மில்லிமீட்டரில் தான் எழுதணும். ஓகேவா? மில்லிமீட்டரில் மாற்றி எழுதிக்கோ. 1000ஆல் பெருக்குனா மில்லிமீட்டராக மாறிடும். ஹாலோ ஷாஃப்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் 0.4 அண்ட் இன்டர்னல் டயமீட்டர் 0.2 மீட்டர்ஸ். அப்போ எக்ஸ்டர்னல் டயமீட்டரில் D0ன்னு வச்சுக்கோங்க, இன்டர்னல் டயமீட்டரை DIன்னு வச்சுக்கோங்க. இதையும் மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 1000ஆல் பெருக்கணும். ஓகேவா? 10⁻3. 1000னா 10⁻3. 1000ஆல் பெருக்கி மில்லிமீட்டராக மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. இஃப் த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இஸ் நாட் டு எக்ஸீட் 1 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டு 1 டிகிரி. ஓகேவா? இதை நம்ம டீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டை டீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி. டிகிரியை ரேடியனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் இங்கே ரவுண்ட் அப் பண்ணி காமிச்சிருக்கோம். டிகிரியை ரேடியனாக மாற்றுறதுக்கு எத்தனை டிகிரியோ அதை எழுதிட்டு அதை எதால் பெருக்கணும்? π/180ஆல் பெருக்கணும். இப்போ π/180ஆல் பெருக்குனா அது ரேடியனாக மாறிடும். ஓகேவா? இப்போ டிகிரி கொடுத்துட்டு நம்ம 1ன்னு கொடுத்துருக்காங்க, 1 போட்டிருக்கோம். என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை போட்டுட்டு அதை π/180ஆல் பெருக்குங்க. கால்குலேட்டரில் பெருக்குன்னா வில் கெட் த ஆன்சர் 0.017 நிறைய வரும். அதோட கட் ஷார்ட் பண்ணி எழுதிடுங்க.
ரேடியன். RADனா ரேடியன். லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் இஸ் கிவன் 10 மீட்டர்ஸ். அதே மில்லிமீட்டரா மாற்றி வச்சுக்கோங்க. தென் கேபிட்டல் N இஸ் கிவன். நம்ம கேபிட்டல் N ஸ்மால் n வரதுனால தான் நம்ம கேபிட்டல் N ரிஜிடிட்டி மாடுலஸ் கொடுத்துட்டோம். மிச்சம் எல்லாத்தையும் ஸ்மால் n வச்சுக்கிறோம். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சாலிட் ஷாஃப்ட்னா ஃபுல்லா மெட்டீரியல் இருக்கும். ஹாலோனா நடுவுல இது மாதிரி மெட்டீரியல் இருக்காது. அதோட இன்னர் டயமீட்டரை DIன்னு வச்சுக்கிறோம். அவுட்டர் டயமீட்டரை D0ன்னு வச்சுக்கிறோம். ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை சாலிட் ஷாஃப்ட். டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை சாலிட் ஷாஃப்ட். நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இதுதான் வந்து என்னது? டார்ஷன் ஈக்குவேஷன். T by J is equal to N theta by L is equal to Fs by R. இதை நம்ம தியரியிலும் சொல்லியிருப்போம். ஓகேவா? இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை முதல் ரெண்டுத்தை ஈக்குவேட் பண்ணி ஒரு சில வேல்யூ கண்டுபிடிப்போம். அடுத்து T by J is equal to Fs by R ஈக்குவேட் பண்ணி எது தெரியுதோ அந்த ரெண்டுத்தை ஈக்குவேட் பண்ணி you can calculate it. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? N theta by L is equal to Fs by R அப்படின்னு எழுதுறோம். N theta by L is equal to Fs by R. ஓகேவா? இதில் N theta by L is equal to Fs by R அப்படின்னு எழுதி இதில் ஆர்னு என்ன சொல்லியிருக்கும்? D/2. இங்கே சாலிட் ஷாஃப்ட் அதனால ஒரு D தான் இருக்க போகுது. D/2. இப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறோம்? N கொடுத்துருக்காங்க. தீட்டாவை ரேடியனாக மாற்றி வச்சுருக்கோம். லென்த் இஸ் கிவன். Fs தெரியாது. R இதுலேருந்து Fs கண்டுபிடிச்சிடும். ஷியர் ஸ்ட்ரெஸ் யூ கேன் கால்குலேட். கொஸ்டினில் கேட்கலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் we are calculating. ஷியர் ஸ்ட்ரெஸ் we have to calculate it. ஃபார்முலாவில் தேவைப்படும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்தது T is equal to pi by 16 Fs d cube. இந்த T, J, Fs, R இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? T is equal to pi by 16 Fs d cubeன்னு கிடைக்கும். நேரில் இந்த ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. T is equal to pi by 16 Fs d cube. இதுலேருந்து சால்வ் பண்ண ஃபார்முலா. T is equal to pi by 16 Fs d cube. ஸோ இதுக்காக தான் நம்ம Fs கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதில் T தெரியும். pi by 16 Fs d cube. இதுக்காக தான் Fs இங்கே கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நேரடியாக நமக்கு டார்க்கோட வேல்யூ கிடைச்சிரும். டார்க்கோட சாலிட் ஷாஃப்டோட டார்க்கோட வேல்யூ. அடுத்தது டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை ஹாலோ ஷாஃப்ட். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு ஃபார்முலா. T is equal to pi by 16 Fs. அங்கே ஒரு D தான் இருந்துச்சு. இங்கே D0 DIன்னு இருக்குதுல்ல. D0 power 4 இந்த இடம் மட்டும்தான் மாறும். ஓகேவா? மிச்சம் எல்லாம் ஒன்று தான். அங்கே pi by 16 Fs d cube. இங்கே Dக்கு பதில் D0 power 4 minus DI power 4 divided by D0. இது ஒன்று தான் மாறும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஹாலோ ஷாஃப்ட் வந்ததுன்னா இந்த இடத்துல D வந்து மாறும். D0 power 4 minus DI power 4 divided by D0. ஓகேவா? ஷியர் ஸ்ட்ரெஸ் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. pi by 16 D0ஓட வேல்யூ தெரியும். DIயோட வேல்யூ தெரியும். இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்? யூ கெட் த ஆன்சர். ஓகேவா? இந்த இடத்துல 4ன்னு வரணும். ஓகே. Now we'll move to the next problem. இப்போ இந்த கணக்கில் என்ன படித்தோம்? 2 ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஒன்று T by J is equal to N theta by L is equal to Fs by R. இது வந்து நமக்கு டார்ஷன் ஈக்குவேஷன். இதில் ஏதாவது ரெண்டு ஈக்குவேட் பண்ணி தெரியாத கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கே Fs தெரியாது, Fs கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் டார்க் இஸ் equal to pi by 16 Fs d cube. ஹாலோ ஷாஃப்ட்னா வெறும் D தான், D cube மட்டும் இருக்கும். சாலிட் ஷாஃப்ட்னா ஹாலோ ஷாஃப்ட்னா D0 power 4 minus DI power 4 divided by D0. இதை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணணும்? கால்குலேட்டரில் நம்ம டைப் பண்ணால் will get the answer. We will move to the third problem. A solid shaft of 20 mm diameter transmits 10 kilowatt at 1200 RPM. இப்போ diameter கொடுத்துருக்காங்க. Power is given. இப்போ 10 kilowatt. கிலோவாட்டை நம்ம என்ன பண்ணணும்? வாட்டாக மாற்றி எழுதிக்கணும். 10 power 3 போட்டு. Then speed small n is equal to 1200 RPM. Calculate the maximum intensity of shear stress induced and
the angle of twist in degrees. என்ன கேட்டிருக்காங்க? shear stress என்ன கேட்டிருக்காங்க? shear stress fs கேட்டிருக்காங்க. angle of twist theta is asked. என்ன கேட்குறாங்களோ அதை எழுதிக்கோங்க, சிம்பிளாக மாற்றி எழுதிக்கோங்க. shear stress fs, angle of twist theta in degrees, டிகிரீஸில் கேட்டிருக்காங்க. in a length of 1 meter, அப்போ L is equal to 1 meter, மீட்டரை மில்லிமீட்டராக மாற்றி எழுதிக்கணும். 10 power 3 போட்டு எழுதிக்கணும். if the modulus of rigidity for the material of the shaft is 8 into 10 power 4 Newton per mm square, கேபிட்டல் என்ன எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்முலா எழுதிக்கணும். பி கொடுத்துருக்காங்க. நம்ம பேசிக் ஃபார்முலா ஃபார் திஸ் சாப்டர், இந்த சாப்டருக்கே என்ன ஃபார்முலா? டார்ஷன் ஈக்குவேஷன் T by J is equal to n theta by L is equal to Fs by R. பவருக்கு பேசிக் ஃபார்முலா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கணக்கில் போட்டோம், 2 pi nt by 60. ஓகேவா? தென் டார்க்கு இதுலேருந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் T is equal to pi by 16 Fs d cube. இப்போ இந்த ஃபார்முலாவெலாம் எழுதி வச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி அதை படிங்க. எழுதிட்டு தென் யூல் மூவ் டு த ஃபர்ஸ்ட் பார்ட். பவர் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பவர் கொடுத்துருக்காங்க. பவர் இருக்கிற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அதில் தெரியாத கண்டுபிடிங்க. பி கொடுத்துருக்காங்க, நம்ம வாட்டில் தான் வச்சுருக்கோம். பவர் ஃபார்முலாவில் போடும்போது எப்பயுமே வாட்டில் தான் போடணும், ஆன்சர் மீட்டரில் தான் வரும். இப்போ பாருங்கள், அடுத்தது 2 pi n, n in rpm, t தெரியாது 60. இதில் 60க்கு போயிடும், மேலே போய் பெருக்கும். இதெல்லாம் பெருக்கி கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்தால் வில் கெட் த ஆன்சர் 79.57 நியூட்டன் மீட்டர் தான் ஆன்சர் கிடைக்கும். பவர் ஃபார்முலாவில் நம்ம போடும்போது நியூட்டன் மீட்டரில் தான் போடணும், அதில் வர்ற ஆன்சரும் நியூட்டன் மீட்டரில் தான் வரும். ஆனால் நம்மளோட ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ், நம்ம சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸில் மில்லி மீட்டரில் வச்சுருக்கோம். அதனால் என்ன பண்ணணும், உடனே இதை மில்லி மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். மில்லி மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 1000 பெருக்கணும். 10 power 3 பெருக்கி மில்லி மீட்டராக மாற்றிக்கோங்க. ஓகேவா? நம்ம பவர் ஃபார்முலாவில் போடும்போது மீட்டரில் தான் போடணும், அதில் வர்ற ஆன்சர் மீட்டரில் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி மில்லி மீட்டரில் வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ பவர் டார்க் கண்டுபிடிச்சாச்சு. டார்க்கு நோ த அதர் ஃபார்முலா T is equal to pi by 16 Fs d cube. This is for solid shaft. Hollow shaftக்குன்னா pi by 16 Fs d naught power 4 minus di power 4 divided by d naught. ஓகேவா? நமக்கு சாலிட் ஷாஃப்ட்டு, அதனால் ஒரு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ d cube. இப்போ டார்க் ஈக்குவல் டு இந்த கன்வெர்ட் பண்ண டார்க், இந்த கன்வெர்ட் பண்ண வேல்யூ எழுதிட்டு pi by 16 Fs d cube. இதில் Fs மட்டும்தான் தெரியாது. ஓகேவா? மிச்சம் எல்லாத்தையும் இங்கே சால்வ் பண்ணி கீழே வந்து டிவைட் பண்ணினா யூ வில் கெட் த Fs. Fsனா ஷியர் ஸ்ட்ரெஸ். Fsோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? Fs ஸ்ட்ரெஸ் எப்பயுமே ஒரே யூனிட் தான், நியூட்டன் பர் mm ஸ்கொயர். நம்ம 5 யூனிட்லேயே அதான் படிக்கிறோம், நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது R is equal to d by 2 தெரியும், டயமீட்டர் 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கோ. கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் ஆஸ்க்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா. இப்போ ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டாக்கு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா இன் டிகிரீஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம இந்த இதில் இருக்கிற 2 பார்ட் எடுத்துக்க போகிறோம். T யூஸ் பண்ணிட்டோம். இப்போ n theta by L is equal to Fs by R, அந்த 2 பார்ட் எடுத்துக்கிறோம். n theta by L is equal to Fs by R, அதை எடுத்துக்கிறோம். இதில் என்னோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, தீட்டா தெரியாது, எல் வச்சுருக்கோம் கொடுத்துருக்காங்க. இஸ் கிவன். Fs இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 50.65 டிவைடட் பை ரேடியஸ். ரேடியஸ் இதுக்காக தான் இந்த டயமீட்டரை வச்சு டிவைட் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தீட்டா மட்டும் தான் தெரியாது, இது மேலே போனால் பெருக்கும், இது கீழே இங்கே வந்து டிவைட் ஆகும். ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு கால்குலேட்டரில் டைப் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் 0.0633 ரேடியன். 0.0633 ரேடியன். ஓகேவா? இப்போ ரேடியனை நம்ம என்ன மாற்றணும்? டிகிரியில் கேட்டிருக்காங்க. டிகிரியை ரேடியனாக மாற்றணும்னா பை பை 180 பெருக்கணும். ரேடியனை டிகிரியாக மாற்றணும்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும், 180 by பையால் பெருக்கணும். 180 by பையால் பெருக்கணும். ஓகேவா? பெருக்கணும்னா நமக்கு டிகிரியாக வந்துடும். பெருக்கணும்னா வில் கெட் த ஆன்சர் 3 degree 37 minutes. இது சிம்பிள். ரவுண்டு போட்டால் டிகிரி, கோடு போட்டால் மினிட்ஸ். 3 degree 37 minutes. Okay, we will move to the next problem. Compare the weight of solid shaft with that of the hollow shaft for the same material. 2 ஷாஃப்டை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று சாலிட் ஷாஃப்ட், அதர் ஒன் இஸ் ஹாலோ ஷாஃப்ட்.
ரெண்டும் சேம் மெட்டீரியல், லென்த், designed to reach the maximum shear stress. இப்போ ரெண்டுத்தோட ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே மெட்டீரியல், ஒரே லென்த்து, when subjected to same torque. டார்க்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க, T, capital T. Assume inside diameter of the hollow shaft is equal to 2/3 of external diameter. ஹாலோ ஷாஃப்டோட இன்சைட் டயமீட்டருக்கும் அவுட் சைட் டயமீட்டருக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, 2/3 இருக்கும் அப்படின்னு. கம்பேர் த வெயிட்ஸ் ஆஃப் சாலிட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட். ஒரே மெட்டீரியல், ஒரே லென்த்து, ஒரே ஷியர் ஸ்ட்ரெஸ், ஒரே டார்க்கு. சாலிட் ஷாஃப்ட் டயமீட்டர் டின்னு வச்சுக்க போகிறோம். ஹாலோ ஷாஃப்ட் அதேமாதிரி D0 அண்ட் டிஐ. டிஐக்கு தான் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, 2/3 ஆஃப் D0. இது இன்னர் டயமீட்டர் எவ்வளோ இருக்கும், 2/3 ஆஃப் D0 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நமக்கு சமயத்தில் பர்சன்டேஜில் கொடுக்கலாம். 65% என்னென்னு எடுத்துக்கணும், 0.65ன்னு எடுத்துக்கணும். 50%னா 0.5ன்னு எடுத்துக்கணும். ஸோ அது நம்பரில் கொடுக்கலாம், இல்லை டெசிமலில் கொடுக்கலாம், இல்லை பர்சன்டேஜில் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அதை கரெக்டாக எடுத்துக்கணும். பர்சன்டேஜில் கொடுத்தா மட்டும் அதை 100ஆல் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். 60%னா 0.6 அப்படின்னு எடுத்துக்கணும். 0.6 அப்படின்னு எடுத்துக்கணும். 0.6 D0 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்க, இப்போ நம்ம கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னத்த? வெயிட். வெயிட் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட் பை வெயிட் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட். வெயிட் என்னன்னு எழுதலாம், W is equal to M into G. M into G. இப்போ G ரெண்டுத்துக்கு ஒன்று தான் அடிச்சிடலாம். இப்போ மாஸ் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட், மாஸ் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட்னு இருக்கும். மாஸை என்னன்னு எழுதலாம், M is equal to rho into V. M is equal to rho into V. ரோனா டென்சிட்டி, Vனா வால்யூம். ரோ இன்ட்டு வால்யூம். இப்போ டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். வால்யூம் என்னன்னு எழுதலாம், ஏரியா இன்ட்டு லென்த். வால்யூம் என்னன்னு எழுதலாம், ஏரியா இன்ட்டு லென்த். அப்போ இது ரோ இன்ட்டு ஏ இன்ட்டு எல். ரோ இன்ட்டு ஏ இன்ட்டு எல். இப்போ டென்சிட்டி ஒன்றா தான் இருக்கும். ரெண்டும் ஒரே மெட்டீரியல்னால் அதோட டென்சிட்டி ஒன்றா தான் இருக்கும். ரெண்டும் ஒரே லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ லென்த்தையும் அடிச்சிடலாம். வாட் இஸ் ரிமைனிங், ஏரியா மட்டும்தான் மிஞ்சுது. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, சாலிட் ஷாஃப்ட்டுக்கு π/4 D². ஏரியா ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு π/4 D0² மைனஸ் DI². இதில் π/4யும் அடிச்சிடலாம். இப்போ D0² மைனஸ் டிஐக்கு பதில் என்னன்னு பண்ணணும், 2/3 D0. மொத்தமாக அதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு ரிலேஷன் கிடச்சிச்சு. இந்த ரிலேஷனை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கம்பேர் பண்ண போகிறோம், வெயிட் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, டார்க்கு, ஷியர் ஸ்ட்ரெஸ் ரெண்டும் சேம்னு சொல்லியிருக்காங்க. டார்க்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் சேம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டார்க் ஃபார்முலாவை எழுது. ஆலோ சாலிட் ஷாஃப்ட்டுக்கு π/16 FS/d³. ரெண்டு டார்க்கும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஆலோ ஷாஃப்ட்டுக்கு π/16 FS D0⁴ மைனஸ் DI⁴ டிவைடட் பை D0. ஓகேவா? இது ரெண்டும் ஒன்றுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடிச்சிடலாம், π/16 அடிச்சிடலாம். இப்போ இங்கே என்ன இருக்கும், D³ = D0⁴ மைனஸ் DI⁴ பை D0. இது மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். இதுலேயும் நம்ம டிஐக்கு பதில் என்னன்னு எழுதலாம், 2/3 D0ன்னு கொடுத்துருக்காங்க. டிஐக்கு பதில் என்னன்னு எழுதலாம், 2/3 D0ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கோங்க. எழுதி π/4 மொத்தமாக அந்த π/4 போடும்போது ஒன்றுத்துக்கு மட்டும் போடுவாங்க. 2/3க்கும் அது π/4, D0க்கும் π/4, அந்த மாதிரி மொத்தமாக போடுங்க. போட்டதுக்கப்புறம் D³ = இதில் என்ன இருக்கும், D0⁴ காமனாக வெளியே எடுத்துடலாம். இங்கே D0⁴ D0 இருக்குது. இங்கே D0⁴ காமனாக எடுத்துட்டா இங்கே 1 இருக்கும். இங்கே மைனஸ் 2/3⁴ 1 மைனஸ் 2/3⁴ இருக்கும். இதில் நான் D0⁴ இருக்குது, கீழே D0 இருக்குது. ஒரு D0 அடிச்சிடலாம். அடிச்சுட்டா என்ன ஆகும், பவரில் 1 குறைஞ்சி D0⁴ இருக்கும். ஓகேவா? நான் இப்போ இங்கே D0⁴, இங்கே D⁴. ஓகேவா? இந்த வேல்யூ கால்குலேட்டரில் அப்படியே அடித்தோம்னா நமக்கு என்னென்னு வந்தது, 0.802ன்னு வந்தது. D0⁴ ஆல்ரெடி இருக்குது. இப்போ D³ = இவ்வளோ D0³ இருக்குது. இப்போ நமக்கு D வேணும்னா என்ன பண்ணணும், இந்த பவரை இங்கே பக்கம் எடுத்துன்னு போனால் 1/3 கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட்டுக்கு என்ன அர்த்தம், பவர் 1/3. இப்போ எல்லாம் இதுக்கும் 1/3, இந்த நம்பருக்கும் 1/3 போடணும், இந்த டிக்கும் 1/3 போடணும். D0⁴ 1/3 போடணும். இங்கேருந்து 3 இந்த பக்கம் வந்தால் நான் 1/3 மாறிடும். இங்கேருந்து 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/3 மாறிடும். ஓகேவா?
இதுக்கு கால்குலேட்டர்ல அடிச்சேன்னா ஒரு நம்பர் வரும். இது என்ன ஆகும்? 1/3யும் 3யும் கேன்சல் ஆகி என்ன ஆகும்? அடிச்சுட்டு வெறும் D0ன்னு மாறிடும். இங்க 3யும் 3யும் அடிச்சிடலாம். அது 1/3 3 இன்டு 1/3 3யும் 3யும் அடிச்சிடலாம். அப்ப வெறும் D0ன்னு வந்துரும். ஓகேவா? இத அடிச்சோம்னா இந்த நம்பர் வருது. 0.92927 D0. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Dக்கும் D0க்கும் உள்ள ரிலேஷன கண்டுபிடிக்கணும். இந்த Dக்கும் இந்த D0க்கும் உள்ள ரிலேஷன கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இதுல D எவ்வளோ? இதுல D0 எவ்வளோ? Dக்கும் D0க்கு என்ன ரிலேஷன்? 0.9292 D0. ஓகேவா? D0ல 0.92 தான் இது இருக்கு. 92% தான் இதோட டயமீட்டர் இருக்கு. அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். என்னது? வெயிட் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட் பை ஹாலோ ஷாஃப்ட் இஸ் ஈக்குவல் டு D ஸ்கொயர் மைனஸ் D0 ஸ்கொயர் மைனஸ் 2/3 D0 ஹோல் ஸ்கொயர்னு வச்சிருக்கோம். அதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த D யோட வேல்யூ. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? D ஸ்கொயர். D ஸ்கொயருக்கு பதில் என்னன்னு எழுதலாம்? Dக்கு பதில் D0ன்னு எழுதலாம். இது அப்படியே ஸ்கொயர்னு எழுதலாம். 0.9292 D0 ஸ்கொயர். இங்க ஆல்ரெடி இன்னொரு ஃபார்முலாவில் இன்னொரு D0 ஸ்கொயர் இருக்கு. மைனஸ் 2/3 D0 ஸ்கொயர். ஓகேவா? டூ பை த்ரீயை ஸ்கொயர் பண்ணணும். அப்புறம் D0 ஸ்கொயர் பண்ணணும். இங்கே 2/3 ஸ்கொயர் பண்ணால் இது, D0 ஸ்கொயர் பண்ணால் இது. ஓகேவா? இப்படி எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு? D0 ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடலாம். இங்கேருந்து D0 ஸ்கொயர் எடுத்துடலாம். இப்போ 0.9292 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கே இருக்கு. கீழே அது மாதிரி D0 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 1 இருக்கும். இங்கே 0.44 இருக்கும். இப்போ D0 ஸ்கொயரை அடிச்சிடலாம். இது வெறும் நம்பர் மட்டும் இருக்கு. இந்த நம்பரை type in calculator 0.9292 square divided by 1 minus 0.44 போட்டோம்னா will get the value. Okay, இது என்னது? 1.541. weight of solid shaft divided by hollow shaft is equal to இவ்வளவு தரும். இதுக்கு என்ன அர்த்தம்? weight of solid shaft is equal to 1.5 times weight of hollow shaft. கிட்டத்தட்ட 1.5 மடங்கு. ஒரே பவர், ஒரே டார்க்கு, ஒரே வேலையை செய்யறதுக்கு, ஒரே ஷியர் ஸ்ட்ரெஸ், ஒரே மெட்டீரியல், ஒரே வேலையை செய்யறதுக்கு நம்ம சாலிட் ஷாஃப்டா போட்டா அதோட வெயிட் 1.5 மடங்கு அதிகம். ஹாலோ விட 1.5 மடங்கு அதிகம். அப்ப எது பெஸ்ட்? வெயிட் அதிகமா இருக்கிறது பெஸ்டா? ஒரே வேலையை தான் செய்யணும். வெயிட்டை குறைச்சா பணத்தை குறைக்கலாம். இப்போ 1.5 கிலோ நம்ம இரும்பு வாங்குறதுக்கும் 1 கிலோ இரும்பு வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 1 கிலோ இரும்பு 100 ரூபான்னா நம்ம 100 ரூபாயில வேலையை முடிச்சிடலாம். அதே சாலிட் ஷாஃப்ட் நான் 1.5 கிலோ வாங்கணும். 1.5 கிலோக்கு எவ்வளோ வேலை? 150 ரூபா. இப்போ எது நமக்கு சேஃபு? ஒரே வேலையை செய்யறதுக்கு விலை கம்மியா இருக்கிறது தான் சேஃப். இப்போ ஹாலோ ஷாஃப்ட் இஸ் பெட்டர் தென் சாலிட் ஷாஃப்ட். இது என்ன சொல்லுது? ஹாலோ ஷாஃப்ட் இஸ் பெட்டர் தென் சாலிட் ஷாஃப்ட். தேங்க்யூ. கணக்கு எல்லாத்தையும் பாருங்க. கால்குலேட்டர்ல அடிச்சு பாருங்க. புரியலைன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. இல்லை எனக்கு யூடியூப்ல ரிப்ளை கொடுங்க. வாட்ஸ்அப்லேயே ரிப்ளை கொடுங்க.